ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். இன்றைக்கி பிரீதா சமையலை ஈஸியான மோர் குழம்பு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ, மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில்: கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். நல்லா ஸ்பூனில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா புளிச்ச தயிர் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த தயிருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். போதுங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகில் உளுந்து கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கலாம், அதுவும் வந்திருக்கு, அதனால் நான் அதையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரியுதுங்க. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரொம்ப போடாதீங்க, கசப்பாக இருக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரியுதுங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக சால்ட், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இதை மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளியெலாம் வதங்கியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த மோரை ஊற்றிடலாம். நீங்கள் இந்த டைமில் ஒன்று தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மணக்க புளிக்கு மோர் குழம்பு தயார். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மோர், புளிச்ச மோர் இருந்தால் போதும். மீதி எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே தான் நான் வச்சு செஞ்சுருக்கேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய்.